ராத்திரில எத்தானி இருக்காரு கைஸ். எங்கே போய் முட்டிடலாம். ராத்திரி அது காலைல 5 மணி. காலைல 5 மணிக்கு டீ வேணும், பண்ணு வேணும், இந்த வெண்ணெய் ரோட்டில் வேணும். யாருமே இல்லை. நான் 2 பேர் தான் சும்மா டீ கடை போகலான்னு சொல்லி எழுதி போட்டு வந்துட்டான். 5 மணியா 4 மணியா 3:30 மணி. மணி 5 மணிக்கு ஆனால்தான் 3:30 மணி ஆனால்தான் பண்ணு வேணும், வெண்ணெய் வேணுங்கிறாரு பாய். ஓகே பாய். மக்களே கேளுங்க மக்களே, என்ன பண்ண தெரியல மக்களே. இதான் தொல்லை. சுத்தமாக தூக்கம் வர மாட்டாரு மக்களே. இது 3 மீல் டைப் பண்ணி வச்சிருக்கீங்க போயிட்டு. மக்களே முகமே தெரியல மக்கள். இதுதான் எங்கள் ஏரியா மக்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்களே. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போயிட்டு இருக்கோம். கேட்பாங்க நெட்டப்ப எதுக்கடா இப்படிலாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு ஃபன்னு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கு. இந்த ரோடு காலைல டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்காது. எக்கச்சக்க கூட்டமாக இருக்கும், போவானுங்க வருவானுங்க. இப்போ இந்த ரோட்டில் யாருமே இல்லை. இந்த மாதிரி என் தம்பியான நடந்து போகிறது. அதாவது ஒரு கண்ணெல்லாம் பண்ணு கேட்பாரு, ஒன்றும் பண்ண முடியாது. டீ பண்ணு பட்டர் பிஸ்கெட்லாம் கேட்குறாரு. எங்கே போகிறது? மணி 12ஆகுதுங்க. 12 வெங்காயத்தில் ஆகுது. ஒரு மணி 3 மணி மேலே ஆகுது. அவ்வளோதான். மணி 3:30 கரெக்டாக. ஒரு காக்காவெல்லாம் நம்ம தான் அள்ளி போகிற மாதிரி. கரெக்டாக 3:30 மணிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஏஞ்சி நடமாடுற உறுதியாக நாங்கள் 2 பேர் தான். வேறு யாரும் கிடையாது. நம்ம பயலே இருக்கானுங்க. கவர் படை இது இல்லை. எங்கள் ஏரியா பைஸ் வேறு. எங்கள் ஏரியா அதெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவனுங்க இறங்கினாலே கத்த ஆரம்பிச்சானுங்க. வேர்ல்டு இங்கே நான் ஒரு 2 வருஷம் இருக்கும். நிறைய மெமரிஸ் இருக்குது. நிறைய பீப்புள்ஸை பார்த்தாச்சு. நிறைய பேர்த்தோட எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த 2 வருஷம் இவனே அப்படி தான் எனக்கு கிடைச்சான். நிறையா பேரை பார்த்துருக்கோம், நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கோம், நிறையா பேர் பழகிருக்கோம், நிறைய கதைகளை கேட்டிருக்கோம், நிறைய மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு மெமரிஸ்லையும் ஒவ்வொரு மூமெண்ட், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சேட்டையை பண்ணா இருந்தாலும் அதுலேயும் போயிட்டு எங்களோட ஒரு பங்கு இருக்குது. அதில் நிறைய பஞ்சாயத்து பார்த்துருக்கோம். துக்கம், அழுக, கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அவ்வளோதான். நான் இந்த இடத்த விட்டு அவ்வளோதான் பிரேக் எடுக்க போகிறேன். இன்னொரு 2 மாதத்தில். நான் இப்போ எங்கே வந்துருக்கேன்னா, இந்த 3 மணிக்கு மேலே இங்கே போண்டா கடை இருக்கும் இந்த ஹைவேல. அதுதான் இந்த சைடு வந்து செகண்டாச்சு பக்கத்தில் ஃபஸ்ட்டு கடை. இங்கே ஒரு கொஞ்சம் போண்டா நல்லாயிருக்கும். இங்கேருந்து எனக்கு டெய்லியும் பார்சல் வாங்கிட்டு வருவான். சரி இன்னைக்கு என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களை நானும் வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் ஒரு கடை இருக்குது, அதுவும் தெரியும். அங்கே நான் ஃபஸ்ட்டு போண்டா நான் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இனிமேல் ரூம் தான் போகணும். போய் தூங்க வேண்டியதான். பஸ் தூங்குறோம். நான் கிளம்புறேன். நான் திருச்சி கிளம்ப போகிறேன். இவர் திருச்சி கிளம்ப போகிறாரு, நான் தூங்க போகிறேன். பாய். சரி, பார்த்து பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சேஃபா இருங்க. என்ன சொல்றது தெரியல. போதும். பை. ஆட்சி ஸ்ரீபெரும்புத்தூரோட ஆட்சி தான்.